when you read the book of Daniel, நீங்க படிக்கும் பழைய ஏற்பாடுல, amen, Daniel grew in so much confidence with God. Amen. ஆரம்பத்துல முதல் அதிகாரத்துல அவர் பார்க்கும்போது he believes God because அவர் என்ன பண்ணார், he trusted God, he loved God so much. அதனால என்ன பண்றாருங்க, he decides not to defile himself. தன்னை ராஜாவுடைய போஜனத்தினால அசுத்தப்படுத்தி கொள்ள கூடாது என்று நினைத்து ஜெபம் பண்றாரு. God ஜெபத்தை கேட்கிறாரு. அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில கூட எப்படி கொடுக்கிறாருங்க, அங்க அதிகாரிகளுடைய கண்கள்ல அவருக்கு தயை கிடைக்க செய்கிறாரு. So it changes everything. It doesn't eat the king's delicacies. அதுக்கு மாறாக அவர் என்ன பண்றாருங்க, பருப்பு மரக்காய்களை அவருக்கு உணவா வெஜ்ஜ கேட்கிறாரு. அத 10 நாள் சாப்பிட்ட பிறகு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற வண்ணமாக ஹல்லேலூயா இஸ் அந்த 4 பேருடைய பேரை பாத்தீங்கன்னா புஷ்டியா இருந்தாருங்களா. யோசித்து பாருங்க. That is God. When you trust God, when you believe God, ஹல்லேலூயா, நீங்க அற்பமா நினைக்கிறத கூட தேவன் மகிமையாய் மாற்ற முடியும். இது இருந்தாதான், இப்படி இருந்தாதான் இல்ல. இட்ஸ் உங்களுக்கு எனக்கு வேண்டியது என்ன தெரியுமா? Above everything, it's God. It's God. ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய பட்சத்துல இருக்கிறார்னா எத்தனை பேர் விரும்பார்? God is with you. நம்மோட இருக்கிறார், நம் பட்சத்துல இருக்கிறார் என்பதை நாம எந்த அளவுக்கு நான் நம்புகிறோன்றதான் கேள்வி. ஆமென். இந்த தானியேலுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் 1ஆம் அதிகாரத்து 2ஆம் அதிகாரத்து ஒரு பெரிய பிரச்சனை நேபுகாத் நேச்சரால வருது. He goes, prays to God. அன்னைக்கு இரவுல ஆமென், what others couldn't get glimpse, understand, எகிப்துடைய மந்திரவாதிகள், ஞானிகள், இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை தேவன் தானியேலுக்கு கொடுக்கிறார். மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறார். அந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தும் போது நேபுகாத் நேச்சர் அப்படியே சாஷ்டாங்கமா விடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அதே போல 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஹல்லேலூயா, he didn't care about, he knew about தன்னுடைய தேவன் யார் என்று அறிந்தபடினால, what தேவனால he's so great, so awesome, அத்தனை பயங்கரமான தேவனா இருக்கிறார் என்று தானியேல் அறிந்தபடினால அவருக்கு சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. இந்த குறித்த நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேற யாருக்கிட்டையும் விண்ணப்பம் பண்ண முடியக்கூடாதுன்னு சொன்ன போது கூட he just went to his house. Amen. வீட்டின் பலகணிகளை திறந்தாரு. He began to pray to God. எத்தனை முறைங்க? Every day he prayed to 3 times. அவருக்கு கிடைத்த பரிசு என்னங்க? ஹல்லேலூயா, சிங்கத்தின் கேபி. Just imagine, money. He was never astonished. ஐயோ என்ன பண்றதுன்னு கேட்கல. He went, he was thrown, he was captured, thrown, but he came alive. Hallelujah. அடுத்து பாருங்க, I want you to show something very important. இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா you will be shocked, or you should be, நீங்களும் நானும் அந்த வாழ்க்கை வாழணும். இந்த 9, 10 I am just so excited. பட் இந்த 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தானியேல் again prays to the God, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் கிட்ட he gets, எரேமியாவுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தை படிச்ச பிறகு hallelujah, he begins to pray. அந்த ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த ஜெபித்து கொண்டிருக்கும் போது when you read, அதை தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா, you please take time to read. ஹல்லேலூயா. 21ஆம் வசனத்திலிருந்து நீங்க படிக்கும் போது something amazing அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது, அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டு, டேனியல் ரைட்ஸ், நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரமாகிய வேளையில் என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் என்னங்க, ஹல்லேலூயா, இப்போதும் சொல்லுகிற வார்த்தை கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். Gabriel, just imagine பண்ணுங்க, Gabriel had to come, the messenger of God God send, Gabriel அனுப்பினாரு. புதிய ஏற்பாடுல பாக்குறோம்,
Gabriel was sent to Zachariah கிட்ட அனுப்புகிறாங்க, மரியாள் கிட்ட அனுப்புகிறாங்க. And today உங்க காப்ரியல் வராருன்னு தெரியாது, பட் காட், தேவன் உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவ தூதனை வைத்திருக்கிறார். These angels are message, they bring messages to you. இன்னைக்கு நீங்களும் நான் பார்க்க முடியாதது காரணம் என்னன்னா, we have no, நமக்கு தேவன் மேல நம்பிக்கை வைக்க கூடிய அந்த தெளிவு இல்லாம இருக்கிற. we don't still believe in God. If you believe in God, you will believe in your prayers. உங்க ஜெபத்தின் மேல உங்களுக்கு அளவற்ற, உங்களுக்கு நீங்க ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வராம யாருக்கு நம்பிக்கை வரணும்? யாருக்கு விசுவாசம் வரணும்? மத்தவங்களுக்கு விசுவாசம் வருது, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. If God, இங்க சொல்றாரு, நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காப்ரியல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலி நேரமாகிய வேலையில என்ன தொட்டான். He came. Amen. When I was still praying, அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, every believer in Christ, தானியேல் வந்து இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்படல. Today you are privileged, you have been redeemed by the blood of Jesus. புதிய ஏற்பாடு பிலீவர்ஸ் தான் கிரயம் செலுத்தப்பட்டு வாங்கப்பட்டு இருக்கிறீங்க. புதிய ஏற்பாடு பிலீவர்ஸ் தான் ரட்சிப்பு அனுபவத்துக்குள்ள வந்து இருக்கிறீங்க. புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு தான் உங்க சரீரம் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டு இருக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டு இருக்கிறீங்க. இந்த புதிய உடன்படிக்கை, இந்த புதிய ஏற்பாட்டின் இந்த நியூ கவர்னன்ட் பீப்புளுக்கு தான் இயேசு அவருடைய சொந்த ரத்தத்தினால் உங்களை பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியலும் ஆக்கிறார். This privilege பழைய ஏற்பாடு மக்களுக்கு இல்ல. பட் இந்த பழைய ஏற்பாடுல இந்த தானியேலுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. He had so much hope and faith in God. அவன் ஜெபிக்கிறத தேவன் என்ன பண்ணாருங்க? God enjoyed listening to the prayers of Daniel. He was so eager. அந்த ஜெபத்தை கேட்கறதுக்கு காத்திருந்தாரு. அந்த ஜெபம் when he was still praying, ஆண்டவருக்கு தெரியும் நீ ஜெபித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்ன ஜெபம் பண்ண போறேன்னு அவருக்கு தெரியும். பட் நீ ஆரம்பிக்கிறது தான் உங்க வேலை. Amen. Hallelujah. நல்லா தெரிஞ்சுக்கங்க. Even when he was still praying, angel Gabriel came to Daniel. அவன் சொல்றாரு என்னன்னு, நீ மிகவும் பிரியமானவன். Hallelujah. Every redeemed believer in Christ Jesus, நீங்க தேவனுக்கு பிரியமானவர். அதனால்தான் பைபிள் சொல்லுது, he has loved you with an everlasting love. Amen. Hallelujah. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. இவ்வளோ கிருபைகளையும் இவ்வளவு மகிமைகளையும் பெற்று இருக்கிற நீங்க தானியேலை காட்டிலும் பாக்கியவான்கள். ஆனா தானியேலுடைய அனுபவம், when he had no such experience எல்லாம் இல்லாத போது கூட he believed in God. அவன் அத்தனை நம்பினான். அதனாலதான் he prayed in faith. He prayed believing God will do something. அதை கர்த்தர் கனம் பண்ணினார். அந்த கனத்தின்படி God sent an angel when he was still praying. தேவன் அனுப்பினார். அனுப்பி அவர் சொல்றார், என் பிரியமானவனே, நீ தேவனுக்கு யாரா இருக்கிற? நீ பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை பெறப்பட. Do you think உங்களுக்கு இந்த கிருபை உண்டா இருக்குமா இருக்காதா? It's there for you. It's already there. நீங்க ஜெபிக்கும் போதே கர்த்தர் என்ன பண்றாருங்க? He's sending answers to you. He sends, உங்களுக்கு எனக்கு என்ன பண்றாருங்க? பதிலை மாத்திரமல்ல, வழிகளையும் தெரிவிக்கிறவரா இருக்கிறார். என்ன நடக்க போகுதுன்னு, because we are not so alert. நாம என்ன பண்றோம்? ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போது கொட்டுன்னு கொட்டிட்டு அதுக்கப்புறம் இயேசுவின் நாமத்தினால எந்திரிச்சு போயிடுறோம். We don't spend time with God. If you know your God, உன் தேவனை அறிகிற அறிவுக்குள்ள வந்தீங்கன்னா, your most joyful time will be in the presence of God. உங்க அதிகமான மகிழ்ச்சியான சந்தோஷமான நேரம் தேவ சமூகத்துல இருக்கிறோம், தேவ பிரசன்னத்துல இருக்கிறோம், ஜெபத்துல இருக்கும், வேத வசன தியானிப்புல இருக்கும். You will never enjoy your time spending மற்றவர்களோடு வீணாய் கதை பேசுறதுல நேரத்தை செலவு பண்ண மாட்டீங்க. You will never, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வேற எந்த இடத்துலயும் you cannot enjoy your life. அங்க ஒரு fun இருக்காது.
Amen. If you are pleased, நீங்க அங்க போனா அவங்க கிட்ட பேசினா நல்லா இருக்கும், இவங்க கிட்ட இருந்தா நல்லா இருக்கும். Hallelujah. That is not going to bring you faith. உங்க விசுவாசம் இன்க்ரீஸ் ஆக போறதில்லை. You are not going to see glorious things. அதெல்லாம் உலகத்துல இருக்கிற காரியம் உலகத்தோடு ஒளிஞ்சு போயிடும். Amen. Hallelujah. For you to meet, யோசிச்சு பாருங்க, ஒரு முறை I pray that இந்த வருஷத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா that will be a turning point in உங்க வாழ்க்கையில. ஒரே ஒரு சந்தர்ப்பம், ஒரே ஒரு முறை, if you have an encounter with God, இல்ல ஒரு தேவ தூதனோட ஒரு என்கவுண்டர் ஆயிருச்சுன்னா, you will, that will be the best part of your life long நடக்கக்கூடிய ஒரு காரியம். இன்னைக்கு because we don't think God so important, we give so much important to the worthless things. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுவோமா, your God and my God is an awesome God. அவருக்கு இணையான ஒருத்தரும் கிடையாது. And he has great plans and purposes for you and me. அதை நிறைவேற்றணும்னா only when you come to him, அவர் யாருன்னு அறிகிற அறிவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, it will be amazing. Hallelujah. So God bless you. God be with you.